அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது ஒரு பயிற்சிக்கான காணொலி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இதில் நான் கொடுக்கப்படக்கூடிய அனைத்து தகவல்களும் என்னுடைய புரிந்துணர்வு அடிப்படையில் தான் நான் வழங்குகிறேன். என்னுடைய அனுபவ ரீதியாக நான் உணர்ந்தது. இது நான் எங்கு படித்தோ இல்லை யாரை பின்பற்றியோ நான் இந்த தகவல்கள் அனைத்தும் வழங்கப்படவில்லை. என்னுடைய புரிந்துணர்வு அடிப்படையில் மட்டுமே. அதனால் இது பிடித்திருந்தால் இதனை நீங்கள் பின்பற்றலாம், பிடிக்கவில்லை என்றால் இதனை நீங்கள் கடந்து சென்று விடலாம். ஆப்ஷன் ட்ரேடிங் வியூ ஃபார் பிகினர்ஸ். ஆப்ஷன் வர்த்தகத்தில் வெற்றி பெறுவது எப்படி? இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 98%, 99% சொல்லிக்கலாம் ஆப்ஷன் வியாபாரிகள், அதாவது ஆப்ஷன் பையர், முக்கியமாக பையர் வெற்றி பெறுவதே இல்லை அப்படின்னு ஒரு தரவு இருக்குது. எல்லாத்தோட கண்ணுக்கும் இது மட்டும்தான் தெரியும். 98% பேர், 99% பேர் ஏன் தோல்வி அடைகிறார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வு நம்ம மேற்கொள்ளவே மாட்டோம். அப்போது இதில் வெற்றி பெறவே முடியாதா அப்படின்னு கேட்டால், ஆப்ஷன் பையரில் வெற்றி பெறுவது ரொம்ப 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 எளிது. ஆனால் அதோட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பின்பற்றுவதற்கும் அதை தெரிந்து கொள்வதற்கு சில காலம் ஏற்படும். இங்கே என்னென்னா, நம்ம வியாபாரம் செய்கிறோம் அப்படின்னா ஒரு தோல்வி ஏற்பட்டு விட்டால் அந்த தோல்வியை உடனடியாக சரி செய்யணுன்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா தவறான முடிவுகள் பல எடுப்போம். அப்போது இங்கே ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். அந்த டிசிப்ளின் இல்லாமையும் சந்தையை பற்றி புரிதல் இல்லாமையும் நட்டம் ஏற்படுவர்கள் தான் மிக அதிகம். அதிலிருந்து தவிர்த்து நம்ம எப்படி வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். வரைபடம், சார்ட் பார்த்து வியாபாரம் செய்யலாமா ஆப்ஷன் ட்ரேடர் அப்படின்னு கேட்டால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம காணொலியில் பார்க்கலாம். இந்த காணொலி சற்று ஒரு நீண்ட காணொலி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பிகினர்ஸ், ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர்களுக்கு இதில் நான் கொடுக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயன்பெறுமா அப்படின்ட்டு தெரியல. ஆனால் பிகினர்ஸ், அதாவது இது தொடக்கமாக இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாகத்தான் இருக்கும். இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்க, அதாவது எந்த இடத்துலையும் இது எனக்கு தெரிந்த ஒன்று அப்படின்னு நீங்கள் கடந்து போனீங்கன்னா இங்கே சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முற்றில்லாமல் புரிந்துணர்வு இல்லாமல் சென்றுவிடும். அதனால் கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பார்க்க முற்படுங்கள். முதல் ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். இது கொஞ்சம் பேசிக்காக ஆரம்பித்து தான் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முதல் நிஃப்டியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம். அதில் ஆப்ஷன் செயினுக்கு நான் உடனடியாக போயிடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் ஆப்ஷன் என்றால் சந்தை ஏறும் என்று பொருள். அதாவது ஏறணும்னு நினைக்கிறவங்க கால் ஆப்ஷனை வர்த்தகம் பண்ணுவாங்க, பை பண்ணுவாங்க. புட் ஆப்ஷனை என்ன பண்ணுவாங்கன்னா, சந்தை கீழ் நோக்கி செல்லணும் அப்படின்னா புட் ஆப்ஷனை தேர்ந்தெடுப்பாங்க. அப்போது இந்த இடத்துல கால் சைடு இருக்கிறேன் அப்படின்னாலே சந்தை மேல் நோக்கி போகிறக்குண்டான வாய்ப்புன்னு அர்த்தம். புட் சைடு இருக்கேன் அப்படின்னால சந்தை கீழே இறங்கணும் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் இது இருக்குது. சரி, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மட்டும் தந்திருக்கலாமே, எதற்காக ஸ்ட்ரைக் என்று ஒன்று கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி தோணும். அப்போது சந்தை ஏறும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது எங்கிருந்து ஏறும், எதற்கு மேலே ஏறும், எதற்கு மேலே நிலை பெறும் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அப்போ அதற்காக எங்கு இருந்து அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அந்த எங்கிருந்து அப்படிங்கிறதான் ஸ்ட்ரைக். இதை ஒரு பேருந்து நிறுத்தத்தோடு ஒப்பீடு பண்ணுங்க. ஒரு ஸ்டேஜிலிருந்து இன்னொரு முனையத்துக்கு செல்லும்போது இடையில ஏகப்பட்ட பஸ் ஸ்டாப்ஸ் இருக்கும், பேருந்து நிறுத்தம் இருக்கும். அந்த பேருந்து நிறுத்தம் சம அளவில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா இதை ஒரு ஏணி எடுத்துகிட்டு அதில் பலூன் ஒன்று இருக்கும், அது படிக்கட்டு போல் இருக்கும். அந்த படிக்கட்டுகளுடைய அளவு சமமாக இருக்கணும். அதுபோல் இந்த ஸ்ட்ரைக் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். இப்படினாலும் எடுத்துக்காட்டால் உங்களுக்கு தகுந்த மாதிரி இதை எடுத்துக்கோங்க. அப்போது சந்தை ஏறுனா கால் ஆப்ஷன், சந்தை இறங்குனா புட் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லியாச்சு. இதில் வியாபாரம் அது மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால், நம்ம பையர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ, நீங்கள் பையராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் பையராக யோசிக்கக்கூடாது. முதல் தத்துவம் என்னென்னா, நீங்கள் பையர், நீங்கள் வாங்க தான் ஆப்ஷனை பை தான் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள்
பையர் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கவே கூடாது. நீங்கள் வந்து செல்லர் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசித்து செல்லர் வந்து எங்கே ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களோ அல்லது எங்கே லாஸ் புக் பண்ணுவாங்களோ, செல்லர் லாஸ் அதிகமாக புக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கம்மி இருந்தாலும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பையராக மாற வேண்டும். செல்லர் வந்து லாஸ் புக் பண்ணுறாங்கன்னா அங்கேயும் பையராக மாறும். அப்போ இங்கே யோசிங்க, ஒரு விஷயத்தை நீங்கள் யோசித்தால் உங்களுக்கு புரியும். செல்லர் எப்போ லாஸ் புக் பண்ணுவாங்க? செல்லர் வந்து லாஸ் புக் பண்ணுற இடம் வந்து தொடர்ச்சியாக ஹையை பிரேக் பண்ணிகிட்டே இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அவங்க லாஸை உறுதி செய்யக்கூடிய வாய்ப்புக்கு மாறி ஆகணும். தொடர்ச்சியாக இவங்க வந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணணும் அப்படின்னா சந்தை என்ன பண்ணணும்? லோ பிரேக் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும். ஏன்னா இங்கே யோசிச்சு பாருங்கள், ஒரு இடத்துல இப்போ ஒரு 100 ரூபாய் இருக்கிற ப்ரீமியமை நான் செல் அடிக்கிறேன் அப்படின்னா அது என்ன ஆகும்? 100 ரூபாய்க்கு அபோவ் செல்லும்போது எனக்கு என்ன ஏற்படும்? லாஸ் ஏற்படும். ஏன்னா நான் செல்லர். அப்போ தொடர்ச்சியாக அதை ஹை பிரேக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும்? எனக்கு லாஸ் வந்துகிட்டே இருக்கும். 100 ரூபாய்க்கு கீழே போயிட்டுருக்கு, 100 ரூபாய்க்கு பிலோ போயிட்டுருக்கு, எனக்கு லாஸ் வருமா? வரவே வராது. அப்போ என்ன ஆகும்? எனக்கு வந்து ப்ராஃபிட் வந்துகிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு லோவை பிரேக் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஏற்படும்? ப்ராஃபிட் ஏற்படும். அப்போது இது என்ன ஆகும்? 100 ரூபாய் இருக்கிறது என்ன ஏற்படும்? 0வை நோக்கி வந்துட்டு டெட் ஆயிரும். அப்போ இந்த இடத்துல யோசிங்க, 100 ரூபாய் இருக்கிற ப்ரீமியம் கீழே வந்தாலே ப்ராஃபிட்னு அர்த்தம். அப்போ 100 ரூபாயிலிருந்து ஒரு 70 ரூபாய் வந்தால் 30 ரூபா லாபம், 50 ரூபாய் வந்தால் 50 ரூபா லாபம். அப்போது இந்த 50 ரூபாய் லாபம் அப்படின்னா இனி காத்திருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகும்? இந்த 0வை நோக்கி பயணத்தை நிலை பெற்றால் மீண்டும் இன்னொரு 50 ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும். அவ்வளோதான். ஆனால் அதற்கு மேலே அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்குமா? கிடைக்காது. ஆனால் 100 ரூபாய்க்கு செல் அடித்தவங்களுக்கு 120 போகுது, 130 போகுது, 200 போகுது, 300 போகுது. அதற்கு மேலே போகுமா போகாதாங்கிறத விட எல்லை இல்லை. இங்கே என்ன இல்லை? நம்மளுக்கு லிமிட்டட் இல்லை. இங்கே லோவில் 100 ரூபாய்க்கு செல் அடித்தா அவங்களுடைய மேக்சிமம் ப்ராஃபிட், அதிகபட்ச லாபம் 100 தான். ஏன்னா 100லிருந்து 0வை நோக்கி தான் பயணம் பண்ண முடியும். ஆனால் மேல் நோக்கி சென்றால் அதற்கு எல்லையே இல்லை. அப்போ இதுதான் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். அப்போ செல்லர் வந்துட்டு லாஸ் அப்போ எங்கே புக் பண்ணுவாங்க? ஹையை பிரேக் பண்ணிகிட்டே போனால் புக் பண்ணுவாங்க. அப்போது அந்த இடத்துல போய் நீங்கள் பை பண்ணால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இப்போ நம்ம யோசிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், இப்போது சிலதெல்லாம் நம்ம வந்துட்டு ரொம்ப பேசிக்காக இருக்கிறதையும் பார்ப்போம், ரொம்ப அடுத்த கட்டமாக யோசிக்கிறதையும் பார்ப்போம். இப்போ 21,571 இருக்குது. அப்போ மார்க்கெட் 21,550 கால் போட்டு நம்ம என்ன பேசிடுவோம்? ஏடிஎம் அப்படின்னு பேசிடுவோம். இப்போது 21,900 கால் நம்மளுக்கு 36 ரூபாய் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். சந்தை ஒரு நாளைக்கு ஒரு 100 புள்ளிகளோ 200 புள்ளிகளோ ஏறுது அப்படின்னா எவ்வளோ இருக்கும்? 21,571. ஒரு 200 புள்ளி ஏறுனாலும் 21,771 தான் இருக்க போகிறாங்க. அப்போது 21,771 இருக்கும்போது சந்தை 21,571 இருக்கும்போது 21,900 காலுடைய கேரக்டர், அதனுடைய தன்மை என்ன என்றால் இதற்கு பெயர் ஓடிஎம் கால். காரணம் என்னன்னா கால் ஆப்ஷன் என்றால் ஏறணும்னு அர்த்தம். அப்போ 21,900 காலுடைய அர்த்தம் 21,900க்கு மேலே இருக்கும்னு அர்த்தம். அப்போ இப்போ 21,900க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா அப்படின்னு கேட்டால் மேலே இல்லை. அப்போது நம்ம சொன்னது நடக்கலை அப்படின்னா அப்போ 21,900 காலுடைய அர்த்தம் ஓடிஎம் கால் அப்படிங்கிற அர்த்தம். ஓடிஎம் கால்னா அதில் இருக்கக்கூடிய மதிப்பு அனைத்துமே 0ன்னு அர்த்தம், 0. அப்போ 0 மதிப்புள்ள பொருளுக்கு நம்ம 36 ரூபாய் மதிப்பு கொடுத்துருக்கோன்னு அர்த்தம். அப்போது 21,900 காலுக்கு எப்போ மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா 21,900க்கு அபோவ் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும்.
அப்போ 21,771 200 புள்ளிகள் ஏறினா என்ன ஆகணும்? கால் ஆப்ஷனுடைய விலை ஏறணும். ஆனால் அப்போவும் இதோட 21,900 காலோடைய கேரக்டர் என்ன? நம்மளுக்கு ஓடிஎம் கால். அப்போது 36 ரூபாய் இருக்கிறாங்க, சந்தை ஒரு 200 ரூபா மார்க்கெட் ஏறுது அப்படின்னா 36 ரூபாய் இருக்கிறவங்க ஒரு 70 ரூபாயோ இல்லை 90 ரூபாயோ வராங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக. அப்போ அந்த 90 ரூபாயில் போய் நீங்கள் பை பண்ணிடுறீங்க. அப்போது அங்கே 21,771 போயிட்டு சந்தை வந்துட்டு அங்கேயே எக்ஸ்பைரி ஆயிடுது. ஒரு நாள் அங்கே நிற்கிறாங்க, 2 நாள் அங்கே நிற்கிறாங்க, அங்கேயே முடிச்சிடுறாங்க. 21,900 வரல. அப்போ 36 ரூபாய் இருக்கக்கூடிய பொருளை 90 ரூபா வரும்போது நீங்கள் வாங்குறீங்க. அதுக்கப்புறம் அது நடைபெறவே இல்லை, இந்த மணி ஆப்ஷனாக மாறக்கூடிய வாய்ப்பே அமையலை. ஏன்னா இந்த மணி ஆப்ஷனுக்கு மட்டும்தான் எக்ஸ்பைரி வந்துட்டு வேல்யூ இருக்கும், மதிப்பு இருக்கும். அப்போ என்ன அர்த்தம்? நம்மளுக்கு ஓடிஎம் ஆப்ஷன் மார்க்கெட் ஏறினதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸில் இருந்து ஒரு நல்ல ஹை போனதுக்கப்புறம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அங்கே போய் வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க? லாஸாக உறுதி பண்ணவே மாட்டீங்க. பை பண்ணினதுக்கப்புறம் திருப்பி ஹையிலிருந்து லோவை நோக்கி வரும்போது ஆவரேஜ் மெத்தடை கையில் எடுப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் வாங்கக்கூடிய ஆப்ஷன் ஓடிஎம் ஆப்ஷன் அப்படிங்கிறது 0 மதிப்புள்ள பொருளை நீங்கள் மதிப்பு கொடுத்து வாங்குறீங்க. அப்போ அதை மதிப்பு கூடி ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் மதிப்பு கூடுனதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினா அப்போது அதனுடைய மதிப்பு நீங்கள் அதிகமாக கொடுத்து வாங்குறீங்க அப்படின்னு பொருள். அப்போது 21,900 உடனடியாக இப்போ மார்க்கெட் இங்கிருந்து நாளைக்கு ஒரு 400 புள்ளி ஏறுறாங்க அப்படின்னா பரவாயில்ல. இது தினம் ஒரு 4 நாட்களில் தினம் 50 புள்ளி ஏறி இது அடையிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பயனே கிடையாது. அப்போது ஓடிஎம் ஆப்ஷனை நீங்கள் வர்த்தகம் ட்ரேடு செய்யறத ஃபஸ்ட்டு தவிர்க்கணும். எப்போ இதை செய்யணும் அப்படின்னா மிகப்பெரிய நீண்ட பயணம், ஒன் சைடு பயணம். அதாவது நாளைக்கு ஒரு 500 பாயிண்ட் ஏறும், அதுக்கப்புறம் ஒரு 500 பாயிண்ட் ஏறும், 500 பாயிண்ட் ஏறும் அப்படிங்கிற அளவுக்கு. இந்த 500 பாயிண்ட் ஏறும் அப்படிங்கிறது எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வரும். அப்போது தினம் 500 புள்ளி ஏறுதா? இப்போ பாருங்கள், 21,550 இருக்குது மார்க்கெட்டு. நீங்கள் 21,900னா நீங்கள் 350 புள்ளி வித்தியாசம் உள்ள ஸ்ட்ரைக்கு. அப்போது தினம் நம்மளுக்கு 300 பாயிண்ட் ஏறுமா? அப்போ நாளைக்கே 300 பாயிண்ட் ஏறுமா? அதுக்கப்புறம் ஒரு 300 பாயிண்ட் ஏறிச்சுன்னா இது பெரிய ஜாக்பாட்டாக மாறிடும். ஆனால் மாறலை அப்படின்னா என்ன ஆகாது? நம்மளுக்கு இம்பேக்ட் ஆகாது. அப்போது ஓடிஎம் ஆப்ஷனை ஹையில் போய் வாங்கி ஹோல்டு பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் 99% பண்ணவே கூடாது. 1% லக்குன்னு ஒன்று இருந்தால், என்ன இத்தனை நேரம் இதெல்லாம் பேசிட்டு லாஜிக்காக பேசிட்டு லக்குன்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஒன் சைடு மார்க்கெட் எது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது, அதை தேர்ந்தெடுக்கக்கூடிய திறன் இல்லை அப்படின்னா லக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை தான் நம்ம பயன்படுத்தி ஆகணும். அப்போ ஒருமுக பயணத்திற்குண்டான என்னென்ன குறிப்பேடுகள் நீங்கள் பார்க்கணும், அப்போ அது ஆய்வுகள் செய்யணும் அப்படின்னு இருந்தால் தான் இது பயன் தரும். அப்போது 99% நம்மளுக்கு வாய்ப்பே இல்லாத வர்த்தகத்தை நீங்கள் பயன்படுத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுட்டு முடிவு நீங்களே எடுங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன மாற பார்க்கணும் அப்படின்னா, சந்தை வாலடைல் அப்படிங்கிறது தான் 80% இருக்க போகுது. ஒன் சைடு அப்படிங்கிறது 20% தான் இருக்க போகுது. அப்போது ஒரு பிரேக் அவுட் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது ஒரு தடைக்கல்லை தாண்டி போகிறது தான் பிரேக் அவுட் அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். அப்போ இந்த இன்சைடுக்குள்ளே இருக்கும்போது வாலடைலாக தான் இருக்கணும். அப்போது ஒருத்தன் வீக்லி ஹையோ வீக்லி லோவோ பிரேக் பண்ணாமல் இன்சைடுக்குள்ளே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அது வாலடைல் அப்படின்னு தான் நீங்கள் நினச்சிக்கணும். அந்த வாலடைல் மார்க்கெட்டில் லோ அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கால் ஆப்ஷன் பையராகவும் ஹையில் புட் ஆப்ஷன் பையராகவும் நீங்கள் சந்தையை பார்க்க வேண்டும். இதைத்தான் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் இதனை புரிந்து கொள்ள முடியும். அப்போ இதற்கு ஒரு சிறந்த ஒன்று 21,500 கால். அப்போ ஐடிஎம் 200 ரூபா இருக்கிறாங்க. அப்போ இந்த ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம்மாக மாறணும். ஐடிஎம்மில் இருந்து ஓடிஎம்மாக மாறி மீண்டும் விரைவாக ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு என்ன இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
அப்போ இதற்கு என்னன்னா ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உள்ள வித்தியாசம் அதிகமாக இருக்கா அப்படின்னு பாருங்கள். இது எப்படி பார்க்கறது அப்படின்னு சில தோணல்கள் வரும். இங்கே ஆல் கான்டாக்ட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இப்போ ஸ்பாட் 21,571, ஃபியூச்சர் வந்துட்டு 21,604, 30 புள்ளி. அப்போது இதற்குண்டான தொலைவு நம்மளுக்கு அதிகமாக இருக்கும்போது, அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் அதிகமாக இருக்கும்போது, ஒரு 50 புள்ளியோ 100 புள்ளியோ 150 புள்ளியோ அப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னா, இந்த அதிகமாக இருக்கும்போது நம்ம அமைதியாக உட்காந்துக்கணும். அமைதியாக உட்காந்துட்டு எப்பெல்லாம் இப்போ 21,500 காலம் நம்மளுக்கு சந்தை 21,400 போகும்போது என்னவா மாறிடும், இங்கே ஐடிஎம் கால் இங்கே ஓடிஎம் காலாக மாறிடும். அப்போ விரைவாக 21,500 தாண்டக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், மீண்டும் ஐடிஎம்மாக மாறிவிடும். அப்படி மாறும்போது இந்த ஓடிஎம்மாக மாறின காலை லோவில் பை பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நான் முதல்ல ரிஸ்க்கு குறைவு. நீங்கள் 21,900 காலை பை பண்ணுறக்கு முயற்சி பண்ணிங்கள்ல, நம்ம ஓடிஎம் காலை வந்துட்டு நீங்கள் பை பண்ணணும்னு நினச்சிங்கள்ல, அதை விட இதுக்கு வந்து ரிஸ்க்கு குறைவு, ரிவார்டு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக உள்ளது. அப்போ இதை முதலில் புரிந்து கொள்ளணும். அப்போ எப்போதெல்லாம் சந்தை வந்துட்டு ஒரு ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம்மாக மாறி அது மீண்டும் ஐடிஎம்மாக மாறணும், அப்போ சந்தை மேலே ஏறணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்கணும், ஒரு டிமாண்ட் இருக்கணும். அப்போ இந்த டிமாண்ட் மறைமுகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன, ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான வித்தியாசம் அதிகமாக இருக்குது அப்படின்னால அப்போ மறைமுகமாக அங்கே டிமாண்ட் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போ டிமாண்ட் இருக்கும்போது அந்த பொருள் கீழே வந்தது அப்படின்னா 80% அதிகப்படியாக, இதை வந்து நம்புறது நம்பாது உங்களோட இஷ்டம், நான் சொல்லிட்டேனே நீங்கள் பின்பற்றக்கூடாது, உங்களோட முடிவெடுக்கும் திறனில் பார்க்கணும். 80% எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதோ அங்கே இருந்து செங்குத்து ஏற்றம் கிடைக்கும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 20% உங்களை ஏமாற்றலாம், அப்போ லாஸ் வந்து குறைவு தான். அப்போ இந்த இடத்துல அதிகமான முதலீடு பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். முடிந்த அளவு ஆப்ஷன், அதாவது பங்கு சந்தையவே நம்பக்கூடாது, ஷேர் மார்க்கெட்டையே நம்பக்கூடாது. அப்போ ஆப்ஷன் வர்த்தகத்தை நம்பவே கூடாது. அப்போது நம்பவே கூடாதுங்கிற இடத்துல நீங்கள் அதிக முதலீடு பண்ணலாமானா கூடாது. இங்கே லாஸே ஏற்பட்டாலும் உங்கள் கிட்ட ஏதாச்சும் பாதிப்பு உங்கள் கிட்ட ஏற்படாத வண்ணமான தொகையை நீங்கள் முதலீடு செய்யணும். அப்போது இதுதான் முதல்ல நீங்கள் பின்பற்ற வேண்டும். அப்போது நீங்கள் இது வந்து ஆய்வு பண்ணுங்கள், முதல்ல அப்சர்வ் பண்ணுங்கள். ஐடிஎம் ஆப்ஷன் ஓடிஎம்மாக மாறி மீண்டும் ஐடிஎம்மாக மாறக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது, அப்போ என்ன நடக்குதுன்னு நீங்கள் பொறுத்திருந்து பார்த்து அந்த இடத்துல வர்த்தகம் செஞ்சீங்கன்னா உங்களுடைய ரிவார்டு மிக அதிகம். அப்புறம் நம்ம வரைபடம் பார்க்க வேண்டாம்னு சொன்னோம். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே இப்போ 21,600 கால் இருக்குது. மார்க்கெட் வந்து 21,600 இப்போ இருக்கும்போது காலையிலேயே ஒருக்கா 21,600 வந்திருப்பாங்க. அப்போது அங்கே வந்து 21,600 காலுடைய விலை ஒரு 50 ரூபாய் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு எடுத்துக்காட்டுக்காக. இது எப்போ மார்னிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மார்னிங் ஒரு 10 மணின்னு வச்சுக்கலாம். இப்போது மீண்டும் இந்த இடத்துல 21,600 மாலை மதியத்திற்கு மேலே 2 மணிக்கு 2 PM இருக்கும்போது 50 ரூபா இருக்காது, 40 ரூபா தான் இருக்கும். அப்போ என்ன ஆயிடும், இந்த இடத்துல டிகே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏற்படுகிறது. அப்போ இந்த டிகே ஏற்படுவதை நீங்கள் வரைபடத்தில் தெரிந்து கொள்ளலாமானா கண்டிப்பாக முடியாது. இதை நீங்கள் வந்துட்டு அப்சர்வ் பண்ணாதான். இதில் மாற்று கருத்து இருக்கிறவங்க இந்த காணொலியை அப்படியே தவிர்த்துட்டு உங்களுக்கு எது ஏதுவாக படுகிறதோ அதை பின்பற்றுங்க. பிகினர்ஸ் தொடக்கமாக இருக்கிறவங்க இதை ஆய்வு பண்ணுங்கள். அப்போ இந்த ஆய்வு பண்ணணுன்னா என்ன பண்ணணுன்னா, முதலில் நீங்கள் சந்தையை எடுத்து எழுத ஆரம்பிக்கணும். நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்பாட் ஃபியூச்சர் இது காலையில்
ஒரு 9:30க்கு என்ன விலை இருக்காங்க, 10 மணிக்கு என்ன விலை இருக்காங்க, 10:30க்கு என்ன விலை இருக்காங்க, 11 மணிக்கு என்ன விலை இருக்காங்க, 11:30க்கு என்ன விலை இருக்காங்க, 12 அதாவது 30 நிமிட இடைவேளையில் நான் சொல்கிறேன். இதனுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ், அதுக்கப்புறம் ஹை லோ, இதை நீங்கள் எழுதிட்டு வரணும். ஒவ்வொரு இடத்துலையும் எழுதணும். அதற்கப்புறம் சந்தையை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தா தெரியும், தினமும் ஒரு +1%மோ -1%மோ போகாது. இதற்கு உட்பட்டு தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்போது 21,600 மார்க்கெட் இருக்காங்கன்னா 1%னா ₹216. அப்போ 21,800, 21,400 +200 -200. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற 21,400 இருந்து 21,800க்குள்ளே இருக்கிற அனைத்து கால் புட், இந்த இதுக்குள்ளே என்னென்ன ஸ்ட்ரைக் இருக்கோ எல்லா கால் புட்டையும் நம்ம சொன்ன மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, 9:30 அப்படின்னு போட்டுட்டு இந்த இடத்துல லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் ஹை லோ, இந்த இடத்துல 21,400 கால் புட், 21,450 கால் புட், 21,500 கால் புட், அடுத்தது 21,550 கால் புட். இதோட விலையை தொடர்ச்சியாக 10 மணி 11 மணி இப்படி நீங்கள் பதிவு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் நடக்கக்கூடிய பல உண்மைகள் உங்களுக்கு தெள்ள தெளிவாக தெரியும். நீங்கள் வரைபடம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்கள் நினச்சி ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிற வர ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி உங்களுக்கு தெரியவே தெரியாது. இது ரொம்ப இது யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்களுக்கு தான் இது உணர்வுபூர்வமாக புரிஞ்சுக்க முடியும். அதனால் நான் சொன்ன மாதிரி நீங்கள் டேட்டாஸ் எடுங்க. இந்த காணொளிக்கு என்ன பதிவு, அதாவது என்ன முன்னுரிமை கிடைக்கிது, எத்தனை பேர் பார்க்குறீங்க, இதை எத்தனை பேருக்கு நீங்கள் பகிர்கிறீங்க, இதோட ஆதரவு நிலையை பார்த்து அடுத்தடுத்த பகிர்வு, அடுத்தடுத்த பகுதிகள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அதனால் ஆப்ஷன் வர்த்தகத்தில் வெற்றி பெறுவது ரொம்ப எளிது. அதற்குண்டான சில ஸ்ட்ராட்டஜிஸை நீங்கள் பின்பற்றணும். அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஏற்றுக்கணும். அதற்கு சந்தையை ஆய்வு செய்யணும். முக்கியமாக வரைபடத்தை தவிர்த்துட்டு நீங்கள் பங்கு சந்தையில் ஆப்ஷன் வர்த்தகத்தை பார்க்க முற்படுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.